Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ப்ளம் கேக். ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இந்த ப்ளம் கேக் செய்கிறது எப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு ½ கிளாஸ் அளவுக்கு கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரேப் ஜூஸில் இந்த ரேசின்ஸ் இருக்குது இல்லையா, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் ரேசின்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துருக்கேன், இதையே சேர்த்திக்கலாம். அப்புறம் இங்கே ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து பிளாக் ரேசின்ஸ் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேப் ஜூஸ்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 ஹவருக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேரமல் பண்ணணும். கேரமல் பண்ணுறதுக்கு நான் வந்து ½ கப் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பேனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வந்து வைக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா அது கேரமல் ஆகி ரொம்ப கட்டியாட்டம் ஆகிடும். அதனால் லோவில் வச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், இந்த கலர் வரணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா, டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட் ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா நம்ம இதில் வாட்டர் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் இருக்கணும். இப்போ நான் இதில் ½ கப் அளவுக்கு, ½ கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வாட்டர் எடுத்திருக்கேன். இதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒட்டுக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த வாட்டர் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாட்டர் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் அந்த ½ கப்புக்கு கம்மியாகவும் சேர்த்து இவ்வளோ இருக்குது. இப்போ இது கூல் ஆகட்டும், சைடில் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இங்கே 3 ஸ்பூன்ஸ் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து வாசம் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி. இங்கே வந்து 6 ஸ்பூன்ஸ் வந்து நான் பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஆயில் கூட. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் மைதா சேர்க்கணும். நான் வந்து இங்கே 250 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மைதாவை நான் வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா ½ ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஈனோ கூடவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஈனோ வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டர் கலக்குனதுக்கப்புறம் கடைசியாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த மைதா மிக்சரை கொஞ்சம் கலக்குனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேரமல் வாட்டர், அது வந்து கொஞ்சம் திக்காகிடும். அதே வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இந்த கேரமல் வாட்டர்னால தான் நம்மளுக்கு கலரே இந்த கேக்கில் கிடைக்க போகுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த கேரமல் வாட்டரோட நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா இந்த நட்ஸ் மிக்சர் அப்புறம் கிரேப் ஜூஸ், இது எல்லாத்தையும் நம்ம இந்த மைதா மிக்சரில் சேர்த்திக்கலாம் நம்மளோட பேட்டரில். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கிரேப் ஜூஸ்க்கு பதிலாக ஆரஞ்சு ஜூஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பட்டை கிராம்பு பொடி. நான் வந்து ½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இந்த கேக்குக்கே ஒரு ஃப்ளேவரை கொடுக்க போகுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் டின்னில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இதில் நம்மளோட பேட்டரை சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2-3 டைம் வந்து டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். நம்ம இந்த மாதிரி நட்ஸை வச்சு கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட இதை பேக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன பவுலாட்டை வச்சு அதுக்கு மேலே தான் வந்து நம்மளோட கேக் டின்னை வைக்கணும். இது வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். 40 to 45 மினிட்ஸ் வைக்கணும்.
நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆனப்போவே எடுத்து இந்த மாதிரி நைஃப் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு ஓகே பேக் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். பாருங்கள் மேலே எப்படி கோல்டன் கலராக வந்திருக்கு. நம்ம அவன் இல்லாமலே இந்த மாதிரி கோல்டன் கலராக கேக்கை பேக் பண்ணலாம். நட்ஸ் எல்லாம் எப்படி ரோஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம சைட்ஸ் எடுத்து விட்டுக்கலாம். இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். ஜூஸியாகவும் இருக்கும் இந்த கேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக். இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்கிட்ட ப்ளம்ஸ் இப்போ அவைலபிளாக இல்லாதனால நான் இங்கே ப்ளம் சேர்க்கலை. ஆனால் ப்ளம் கேக்கோட மெத்தடே இதுதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.